நிமி மகாராஜன் எனக்கு சரீரம் வேண்டாம், இமையில் உட்காந்து காப்பாற்றுறேன். இமையில் உட்காந்து மூடுறது, இமையினுடைய காரியம் மூடுறது திறக்கிறது. இமை எப்படி பண்ணுறது? அதனால் சம்ஸ்கிருதத்தில் நிமேஷம் உண்மேஷம் நிமேஷ உண்மேஷாபியாம் பிரளயம் ஜாதி ஜெகத்தின்னு சௌந்தர்யத்தை முக்கியமாக சொல்வார். அந்த நிமேஷோன்மேஷங்கிற அந்த கண்ணுடைய காரியத்தை செய்யக்கூடிய காரியத்தை பகவான் பண்ணட்டோம்னும் போது இந்த உடலுக்கு உயிரிலேயே இதை என்ன பண்ணுறது? உயிரற்ற உடலை கடைஞ்சலாம் ரிஷிகள்லாம் சேர்ந்து. மசனத்தினால வந்ததுனால மைத்சரால் மறு, உயிரற்ற உடல்லேருந்து பிறந்ததுனால வைதேகால் மறு, தானாக வந்ததுனால அந்த குழந்தை ஜனகன். இந்த வம்சத்தை வந்த ராஜாக்களுக்கு பொதுவாக மைத்சிராள், வைதேகாள், ஜனகன்னு. இந்த ராஜாக்களுக்கு என்ன பெறுவேன்? சன்னியாசிகளுக்கு காட்டிலும் உயர்ந்த பரிபாக்கம் மனப்பரிபாக்கம் ஆகும். ஏதே வை மைத்சிலாராஜன் ஆத்மவித்யா விசாரதாக யோகீஸ்வர பிரசாதேன துவந்தைஹி முக்தாக கிரேஷ்வபி. வீட்டில் இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு மேலே மனப்பரிபாக்கம் மனோநய அடைஞ்சார். அதுக்கு மேல் சந்திரவம்சத்தார் சந்திரபுத்திரன் புருவசுக்கு 6 பிள்ளைகள் ஏற்பட்டாள். அதில் காதி அந்த வம்சத்தை, அந்த காதிக்கு சத்தியவதிங்கிற பொண்ணு ஏற்பட்டாள். அந்த சத்தியவதியை ரித்திகருக்கு கொடுத்தார். ரித்திகர் சத்தியவதியினுடைய பிரார்த்தனையினால் ஒரு மந்திரத்தை வச்சு குழந்தை ஏற்படணும். அப்போ மாமியார் எனக்கும் குழந்தை ஏற்படணும்னு சொன்னார். அதுக்காக சத்திய சிசு ஏற்படுறதுக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ அதை அபிமந்திரம் பண்ணார். இதை உங்கள் அம்மா சாப்பிட்டோம், நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனார். அவர் போனோடனே அம்மாட்ட சொன்னார், சத்தியவதியின் பேருக்கு தகுந்தபடி உண்மையை சொன்னார் பொண்ணும். ஆனால் தாயார் சொல்கிறார், இது 2 பேருக்கும் ஒரே பிரார்த்தனை தான், குழந்தை வரணும்னு. அதில் நீ இதை சாப்பிடு நான் இதை சாப்பிடுன்னு சொல்கிறதுனால ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அந்த அம்மா குயித்தி. அதனால் நீ சாப்பிட்றது நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றது நீ சாப்பிடு. ஏன்னா தன் உள்ள அசுராமல் இல்லாமல் வியாபகனாக இருக்கணும்னு நிறையா ஜபிச்சுப்பு, அதை நான் சாப்பிட்றேன். என் முள்ள கட்டிக்காரன் நீ அசர பிள்ளை அவன் சத்தியவதி கட்டா, என் முள்ள அசுராமல் இருக்கலாமா அப்படின்னார். அசுரா இருந்தாலும் மறுபடியும் புத்திமானாக இருக்க தபஸ் பண்ணி அவனை சரிப்படுத்தி விடுறான். சரின்னு ஒத்து பேசிக்கிண்டு அம்மா ஒன்று சாப்பிட்டா வந்தார். உண்மை சொல்கிறார், சத்தியவதியின் பேர் இல்லையா. ஆனால் உண்மையை நான் அம்மாவுக்கு கொடுத்து நான் சாப்பிட்டேன், என்ன தான் அம்மா சாப்பிட்டேன். போச்சே அனர்த்தம்னார். உன்னுடைய புள்ள உலகத்தையே அழிப்பான், உன்னுடைய சகோதரனா பொறக்கூடிய பையன் பிரம்மவித்தாக இருப்பான். பிரமித்தமாக பிராத்தாதே பிரமித்தமாக, பிரம்மத்துக்குள்ளே சிறந்தவனாக இருப்பான். என்னத்தினால பிரம்மமான ராமனை அனுபவித்தான். பிரம்மவித்து பிரமித்தமாகனு ஏன் சொல்கிறாள்? ராமனை உட்காரு எழுந்துரு ஆர்சனம் பண்ணு உபதேசம் பண்ணிருக்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பரமாத்மாவை வேலை வாங்கக்கூடியவரை பரமவிதேயனாக பரமாத்மா இருக்கிறதுனால உங்கள் சகோதரன் பிரம்மன். அதனால தான் சில பேர் சொல்கிறா, இந்த பேப்பர்கள்லாம் வருது, விஸ்வாமித்திரர் செயலியா அவன் அது மாதிரி யாரும் ட்ரைனிங் கொடுத்தாக்க பிரம்மவித்தாக இருக்கலாம், அவங்க கோவிலில் மணி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க இல்லையா. அது இல்லை. கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே மகாத்மாவான விஸ்வாமித்திரர் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே பிராமணமான தேஜஸ்னால்தான் அவர் தபஸ் பண்ணி பிரம்மரிஷியாளர். அப்போ பர்த்தில் வரத்தை இப்போ சட்டங்கள்லாம் எப்படி ஓடுதே, அது பிரயோஜனம் இல்லை, சாஸ்திரம் இல்லை. அப்பேற்பட்ட நிலைமை வந்தபோது சத்தியவதி வருத்தப்பட்டாள், என் பிள்ளை அப்படி இருக்க வேண்டாம்னார். அப்போ பேரன் இருக்கணும் இருந்தால் ஆகும்னா, என் பேரன் இருந்தால் வருத்தம் இல்லையான்னா, பேரன் சரியா இல்லாட்டா புள்ளையும் நாட்டு பொண்ணையும் குறை சொல்லலாம். புள்ளை பொண்ணுன்னா தன்னுடைய புள்ளை தன்னுடைய பொண்ணுன்னா சரியாக வளர்க்கலன்னு தன்னை சொல்லுவாள். பேரம் பேத்தியை சொல்கிறாந்தாக்க நாட்டு பொண்ணையும் பிள்ளையும் குறை சொல்லலாம். அவள் சரியாக வளர்க்க செல்லம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லலாம். தன்புறம் அக்கா பேரன் அந்த நம்ம மகாத்மாவான ஜமதக்னியுடைய புத்தர் தான் பரசுராமர்.
அந்த பரசுராமனுடைய சரித்திரத்தை சொல்லும்போது அத்திய மனுஷனுடைய புத்திரனாக பிறந்த தத்தாத்திரேயர் மகாராஜா கார்த்திவரியாச்சனுடைய தபஸை பார்த்து அவனுடைய பக்தியை பார்த்து சகல மந்திரங்களையும் உபதேசம் விட்டார் தத்தார். அது மட்டும் இல்லை 1000 இதில் கொடுத்துருக்கார். உன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னை மொதல் நானே வரேன்னு சொல்லியிருக்கார் பரசுராமன். அப்போ இப்படி தத்தாத்திரேயர் அனுகிரகத்தினால விகாரம் பண்ணுற பொழுது 1000ங்களோட நன்மதா நதியை அடைச்சி இந்த கார்த்திவரியார்ஜுன் ஸ்திரீகளோடு விகாரம் பண்ணுறான். அங்கே அடைச்சதுனால ஜலம் இல்லைன்னு நினச்சி ராவணன் பூஜை பண்ணுறான். பூஜையில் அந்த விகாரம் முடிஞ்ச உடனே அந்த கையை எடுத்த உடனே ஜலம் இவ்வளோ எனது இவ்வளோ ஜலம் வந்து உடனே ராவணன் அட்டகாசம் பண்ணுறான். தானும் ஜாபகம் நினச்சன உண்மை ஸ்ரீராம் சமக்ஷம் கிரகிதா. ஸ்திரீகள் கண்பார்க்க ராவணனை கட்டி பிடிச்சார். கார்த்திவரியான் தன்னுடைய ஜெயிலில் போட்டார். ராவணனுடைய வீரியத்தை நாம் கேட்டிருக்கோம். அந்த ராவணனை கார்த்திவரியான் ஜெயிலில் போட்டான் அப்படின்னா எவ்வளவு வீரியம் எவ்வளோ மகிமை அவனுக்கு. அதுக்கப்புறம் போனால் பொழுது விடுவிச்சான். அந்த அப்பேற்பட்ட கார்த்திவரியான் வேட்டையாட வரும்போது மகாத்மாவான பரசுராமனுடைய அப்பாவான ஜமதக்னியின் கிரகத்துக்கு வந்தபொழுது ஜமதக்னி தன்னுடைய காமதேவனுடைய அனுகிரகத்தினால விசேஷமான விருந்து கொடுக்குறார். அதை பார்த்து கார்த்திவரியான் அந்த விருந்து கொடுக்கக்கூடிய சௌரியம் உள்ள அந்த மாட்டை எதுக்கு அங்கே ஆசிரமத்தில் வச்சுக்கிறது, நம்ம ராஜ்யத்துக்கு அர்ச்சனை பண்ணோம்னு தூத்தாளை அனுப்ப அவளை அர்ச்சனை மகானான பரசுராமர் கோபத்தோடு கூட காரணப்படுத்தி அர்த்தமனை சம்ஹாரம் பண்ணி பசுவையும் கன்றையும் அர்ச்சனை பண்ணிட்டார். மகானான ஜமதக்னி ரொம்ப வருத்தப்படுறார். என்னப்பா நம்மளாம் பிராமணா க்ஷமஜா ரோச்சதே லக்ஷ்மி பிராமி சௌரி யசா பிரபா க்ஷமிணாம் ஆசு பகவான் துஷ்யதே ஹரீஸ்வர. நமக்கு தான் பொறுமையெல்லாம் முக்கியம். பிராமணா நாம் பொறுமையோடு இருக்கணும். நீ இப்படி வதம் பண்ணக்கூடாது க்ஷத்ரியாள். அதுவும் அவன் மூர்தாபிஷிக்தன் மகாத்மா. அவனை நிகிரம் பண்ணது பிரம்மஹத்யா தோட்டத்துக்கு மேலே. அதை அந்த பாவத்தை போய்க்கிறதுன்னு பண்ணும் ஜெகி அங்கே அச்சுத சேத்திரான். உத்தமமான பரமாத்மாவுடைய தனத்தை மனசில் வச்சுக்கொண்டு க்ஷேத்தாரணம் பண்ணி புண்ணியக்ஷேத்திரம் பண்ணி புண்ணிய நதி ஸ்நானம் பண்ணி பாவத்தை போய்க்கணும். மகானான ஜமதக்னி மகர்ஷி ஒரு நாள் ஆசிரமத்தில் இருக்கும்போது லேட்டாக வந்தால் பத்னியான் ரேணுக்கு. உடனே அவர் புரிஞ்சார். விபிச்சாரம் ஞாத்வா பத்தினுடைய தப்பை தெரிஞ்சுக்கொண்டு பையங்கள் 4 பேர் மகாத்மா ஜமதக்னியுடைய குழந்தைகள். மூத்த பையனை 2வது பையனை 3வது பையனை கொண்டு அம்மா விட்டுனார். எதுக்காகன்னா அதாவது ரேவனுக்கு ஆகாசத்தில் சித்திரசன்கள் கந்தர்வன் ரொம்ப சஞ்சாரம் பண்ணுற பொழுது இவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் இருக்கானான்னு கொஞ்சம் நினச்சாலாம். அது தப்பாக அந்த தப்புக்காக ஒட்டுனார். 3 பேரும் அம்மா ஒட்ட முடியாதுன்னு வருமன். பரசுராமன் ஆசிரமத்துக்குள்ளே வந்தார். நான் சொன்ன வார்த்தையை கேட்காத இந்த 3 அண்ணன்மார்களையும் அம்மாவையும் நிகிரம் பண்ணு. உடனே கோழி போட்டார். ஒன்று அவசம்காரம் இன்னும் கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். என்ன வர பண்ணார் சாந்தமாட்டார். அப்போ ஜமதக்னி கேட்குறார், எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாமார்களும் உழைக்கணும். அதோட ஜீவிதஞ்ச அஸ்மதி முதே நான் என்ன காரியம் பண்ணேன்னு அவளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஏன் பரசுராமர் அதாவது பரசுராமருக்கு தெரியும் தன்னுடைய அப்பாவும் வார்த்தை இப்படி நடக்கணும், அப்பாவுக்கு பொழைக்க வைக்க முடியும்னு அந்த தப்போ மகிமை அவருக்கு தெரியுமா, அதனால் பண்ணார். மகாத்மாவான பரசுராமர் பண்ணின இந்த கார்த்திவரியான் அவருடைய பிள்ளைகள் ஜமதக்னி பரசுராமர் இல்லாத போதும் வசம் பண்ண அந்த வியாதி ரேணுகையை ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் அதை கட்டு மகானான பரசுராமர் ரத்தமேடத்திற்கு எல்லா சத்திரிகள் பூண்டு இல்லாமல் அடித்து 21 தடவை அந்த ரத்தமேட்டில் ஹோமம் பண்ணி
யாகம் பண்ணி அதில் யமதக்னி மகர்ஷியை பழைக்க வச்சு அதுக்கு மேல் மகேந்திர மகனில் அத்தியாபி பரமாத்மா பரசுராமன் தபஸ் பண்ணிருக்காருன்னு பாகவத்தில் அதுதான் இருக்குது. அதற்கு மேலே நாராயணத்தில் பரசுராமர் மூலமாக ஜலத்துக்குள்ள அந்த கேரள பூமிங்கிற பகுதி போன பொழுது ஜனங்கள் பிரார்த்தித்தவுடனே தன்னுடைய சுபத்தினால் அந்த மேலே தூக்கி வந்தால் எந்த பகுதி மேலே கொண்டு வந்ததோ யாகம் சமுத்திரத்துக்குள்ளே போன பூமி மேலே வந்ததோ அதுதான் கேரளம். உத்ஸித கேரளோ பிருகுபதே வாத்தே சமுக்ஷ்மா. இந்த பரசுராமனுடைய வீரியத்தினால் அதுக்கு மேல் யாதிக்கு ரெண்டு பத்திகள் சன்மட்டே தேவயானி சுக்ராச்சாரிய சன்மட்டா வருஷப்படுவாங்கிற அசுரகுல சக்கரவர்த்தி என்ன பண்ணும். இந்த ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிருக்கார். ரெண்டு பேர்கிட்டையும் என்ன போட்டிருக்கார், எது துர்வசுன்னு ரெண்டு பிள்ளைகள் தேவயானிட்ட பிறந்தாள் யாதி மகாராஜன். துர்வசு எது ரெண்டு பிள்ளைகள், அதுக்கு மேல் சன்மட்டைக்கு அணு துர்க்கியூ பூர்வன்னு 3 பிள்ளைகள் பிறந்தார். விகாரம் பண்ண வரக்கூடிய மகாராஜாவுக்கு சாபம் வந்துடுச்சு. சுக்கராச்சாரியர் உனக்கு கழத்தனம் வரட்டும், யௌவனம் காலத்தில் வராமல் போகட்டும்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சு மூத்த பிள்ளையிலேருந்து 4 பிள்ளைகளை கேட்குறார். எது துர்வசு துர்க்கியோ அணு 4 பேர் கேட்டார். இந்த கழத்தனத்தை வாங்கிக்கிறியா அவனுடைய யௌவனத்தை கூடன்னு. அப்போ குழந்தைகள்லாம் மாட்டேன்றது அதை நல்லதான் ரிசர்வ் தான் அப்படின்னு சொல்ல நம்மளாம் சொல்லுவோம். மகானான சுகர் கூச்சிக்கிறார், அனித்தியே நித்திய புத்தியா. இந்த யௌவனம் நித்தியமாக அது நஸ்வரம், அது போய்டும், எந்த நிமிஷத்தில் போகவும் செய்யாது. அதில் ஈடுபட்டு தர்மம் தெரியாதவா, அப்பாவுக்கு எதையும் தியாகம் பண்ணேங்கிற தர்மத்தை தெரியாதவா. பூர்வங்க கடைசி பிள்ளைகிட்ட கேட்குற பொழுது உங்கள் அண்ணான்மார்கள் மாதிரி நீயும் மறுத்து விடாமல் இருக்கணும்னார். சில பேர் சொல்லுவா ஒரே பிள்ளையாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிருக்கு. ஆனால் 2-3 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளைகிட்ட முடியாட்டாலும் ஒரு பிள்ளைகிட்ட இருக்கலாமா. ஆனால் ஒரு பிள்ளையை பார்த்து இன்னொரு ஒன்று வந்துடும். அதுக்கு இதை புரிஞ்சுக்கணும். மகாத்மாவான யாத்தி இப்படி போர் விட்டு வரபொழுதும் தமையன்மாரன் மாதிரி நீயும் மறுதளிக்காதேனும். அவன் சொல்கிறான் பூர்வம் உத்தமஹா சிந்தனம் குறியாத்து புரோத்தகாரீத மத்தியமாக அதமா ஸ்ரத்தையா குறியாத்து அகர்த்தா உச்சரித்தம். அப்பாவனுடைய மனசில் இருக்கிறது தெரிஞ்சு செய்யவன் உத்தமன். அந்த உத்தம புத்திராள் பீஷ்மாச்சாரியாள். அப்பா சொன்ன பிறகு சொல்கிறவன் செய்கிறவன் மத்தியமன். அப்பா சொன்னதையும் அஸ்ரத்தையாக செய்கிறவன் அதமன். செய்யாமல் இருக்கிறவன் அப்பா அவனுடைய மரத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனுடைய கிழத்தனத்தை வாங்கிட்டு தன் யௌவனத்தை கொடுத்தார். சில காலம் அனுபவித்தார் மகாத்மா யாதி. நல்லா வைராக்கியம் வந்த உடனே 10 நிமிடத்தில் அந்த ஆட்டு தம்பதிகளுடைய சரித்திரம் மாதிரி சொல்லும்போது என்ன நம்ம மாதிரி இருக்கேன், நான் நம்ம தான் சொன்னேன். அதாவது எவ்வளவு நாள் சாப்பிட்ருக்கேன் தட்டுப்பால், எவ்வளோ நாள் இன்னும் நாக்குன்னு விட்டுறது. அதனால் நஜாத்துக்காமக்கமான போகே சாமி அனுபவிச்சாக்க போதுங்கிற எண்ணம் வரவே வராது. அதனால் அது அக்னிக்கு நெய்யை குட்டினா போரும்னுமா, போரும் நெய்யும் சொல்லுவான், இன்னும் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த யௌவனத்தை சாமானியம் வாங்கிக்கிறது வரா. அவனுடைய யவனத்தை போருக்கு கொடுத்து தன்னுடைய கழத்தனத்தை அவன்கிட்ட வாங்கிட்டு மகாத்மா ஒரு நிமிஷத்தில் எப்படி ரெக்க முளைச்ச பட்சிகள் கூட்டு விட்டு போகிறதோ அது மாதிரி ராஜ்யத்தை விட்டு மகாத்மா போய் உத்தமமான மோட்சத்தை அடைஞ்சார். தேவயானியும் பரமாத்மாவுடைய நாமத்தை சொல்லி மோட்சம் அடைஞ்சார். கிருஷ்ணா நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேததே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிருகதே நம நாமத்தை சொல்லி கரையில் விட்டாள் தேவயானி. அதற்கு மேலே பூர்வவம்சத்தை சொல்கிறேன் உனக்கு. பூர்வவம்சம் பிரபக்ஷ்யாமி எத்திர ஜாதோ வி பாரதா
அதில் தான் நீ பிறந்த அப்படிங்கிறார் மகானா சுகர். அதுக்காக சொல்கிறார், பூர்வம் அப்பாவுக்காக தன்னுடைய யௌவனத்தை கொடுத்து கழுத்தத்தை வாங்கிட்டான். அப்பேற்பட்ட தியாகமூர்த்தி பூர்வம். அந்த வம்சத்தில் நீ பிறந்ததால்தான் அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி 7 நாள் உயிரை பெறுவதுன்னு தெரிஞ்சு சர்வதங்க பிரத்யாகத்தோடு இந்த கங்காத்திர வந்தையே இது பூர்வ வம்ச பெருமை. பூர்வ வம்சம் பிரபக்ஷாமி இந்த பூர்வ வம்சத்தை துஷ்யந்தன் சௌந்தரிய காந்தர்வ விதியை இப்படி விவாகம் பண்ணி கொண்டு பரதங்கிற குழந்தை ஏற்பட்டான். மகா வியாபகம் இருந்தான் பரதன். இந்த வம்சத்தில் ரந்து தேவர் மகான்மான். அவர் நாம் ராஜ்யத்தை ஆண்ட பொழுதும் இளவரசி ராணி எல்லாரும் பற்றி தான் இளவரசன் பற்றி 48 நாள் குடும்பத்தோடு பட்டிருக்கார். அதான் சகுடும்பஸ்த சீதா, குடும்பத்தோடு கட்டப்பட்ட அவர் 43 நாள் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். கொஞ்சம் அன்னத்தையும் தீட்சத்தையும் கொண்டு அதை மகானான ரந்து தேவர் சாப்பிட உட்காரும்போது ஒருத்தர் வந்தார், பிராமணன். அவருக்கு பாதி கொடுத்தார். இன்னும் உட்காரும்போதும் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது இன்னும் கீழ்மகன் ஒருத்தன் தான், அவனுக்கு பாதி கொடுத்துட்டும் அதை 1/4 பாகம் சாப்பிடலான்னு நாயை ஓட்டுக்கண்டு நாய்களை மட்டும் நானும் மட்டும்னா அவனுக்கு எல்லாம் கொடுத்தார். இன்னும் ஒரு பருக்க சாப்பிடல. அதுக்கு மேலே விட்டோம்னா தீர்த்தத்தை விற்றுங்கும் போது எனக்கு அந்த தீர்த்தம் சாப்பிட்டா உயிர் இருக்கும், அதனால் குடும்பத்தை காப்பாற்றலான்னு எட்டி இருந்தபடி புல்கசங்கிற வீரன் கதறான். மகாத்மாவான நந்திதேவர் சொல்கிறார், இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலும் உயிர் இருக்குங்கிற ஞாபகம் இல்லாதவன், வைராக்கியம் ஞானம்னா இல்லாதவன் அந்த ஜீவன் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டால் பொழப்பவும் நம்முடைய பொண்டாட்டு பிள்ளைய காப்பாற்றுவோம்னு நினச்சிட்டுருக்கேன். நான் எனக்கு என்ன விவேகம், இந்த தீர்த்தம் சாப்பிடாட்டாலும் உயிர் இருக்குங்கிற நம்பிக்கை உள்ளவன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, சர்வீஸ்வரன் முன்னால் வந்தால் உலகத்தில் அவா கஷ்டப்படுறா ஒவ்வொரு பாவத்தினால ஒவ்வொரு வியாதியில், அந்த கஷ்டமெல்லாம் நாம் அனுபவிக்கணும், அவள் சௌக்கியமாக இருக்கணும்னு கேட்கப்படுது. அப்படி சொல்லி அந்த உருட்டம தீர்த்தத்தையும் அவனுக்கு கொடுத்தார். உடனே மும்மூர்த்தியிலும் தரிசனம் கொடுத்தாலாம். பலதா பரமிச்சுதான். அதுலேருந்து மாற்றிக்கலாம் தெரிஞ்சாலாம். இந்த ஸ்நான சந்தி இது மடி ஆச்சாரம்னு வச்சுருக்கானே, எது மோட்சத்தை கொடுக்காது, பூத தேவனம் அப்படின்னு நினச்சி ரந்து தெய்வான்னு ஒருத்தர். ரந்து தேவருடைய மிஷன் உத்தர ஆரம்பிக்கிறவர் ஜனங்கள்லாம் ரந்து தேவரை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு மேல் அந்த பூர்வ வம்சத்தை வர்ணிக்கும் போது பரீட்சையை கொடுத்தும் இந்த கௌரவ வம்சத்துவானது பரீட்சை அடைஞ்ச காலத்தை பிறந்ததுனால பரீட்சித்துன்னு உனக்கு பேர், உன் பிள்ளையான ஜனமேஜியம் சர்ப்பயாகம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி எது வம்சத்தை வர்ணிக்கும் போது எது வம்சத்தில் ராஜாக்கள்லாம் உனக்கு சொல்கிறேன். அந்த ராஜாக்களுடைய பேரை கட்டால் மகா பாப்பங்கள்லாம் விலகும். அந்த வம்சத்தில் வசுதேவருடைய புத்திரனாய் தேவிக்கு 8வது குழந்தையாக பிறந்தான். அஷ்டமஸ்தத்து ஜோராசீது சுயமே பகரிக்கிறான். பகவான் ஹரிநாராயணன் அவனுடைய சரித்திரத்தை கேட்டான். கௌஜனிஷ்யமானாம் துக்கசோகதமோனுதம், கரியில் வரப்போகிற ஜனங்கள்லாம் கட்டப்பட போகிறாள், கொஞ்சம் கூட சாந்தி இல்லாமல் தவிக்க போகிறாள். அவளுக்கு தன்னுடைய சரித்திரத்தினால சாந்தியும் உற்சாகமும் ஏற்படணும்னு இந்த சரித்திரத்தை விசமானம். இந்த அவதாரத்தில் பகவான் முகம் பிரசன்ன முகம், ரமணீய நேத்திரம், திவ்ய குண்டலங்கள் மூலமாக பார்க்கிறவாளுடைய மனசானது பகவான்கிட்ட ஈடுபட்டு, அதுவும் இமை குட்டும் காரியத்தை பகவான் பிரம்மா வச்சானுன்னு நினச்சி வருத்தப்பட்டு அவனை கோபிச்சுப்பார் பிரம்மாவை. அப்பே ஜடகா உதீக்ஷதாம் பட்சகந்துசாமி, இந்த இமையை வச்ச பிரம்மதேவனை கடிந்து கொள்வாள். அப்பேற்பட்ட ரூபத்தோட பகவான் அவதாரம் பண்ணி ரமணியமான சரித்திரத்தை விசாரம் பண்ணி கோகுலத்தில் அவதரித்து, அதுக்கு உத்தமமான மதுரையில் அவதரித்து கோகுலத்தை வளர்ந்து அநேக அசுரால் நிகிரம் பண்ணி
ருக்மிணி தேவி பிரபதியான பிராட்டிமார்களை வாங்கணும் துவாரகாணத்தில் பிரகாசிக்கும் போது உத்தமம் யாகங்களாம் பண்ணி அதுக்கு மேல் கௌரவ பாண்டவ யுத்தத்தை சாதனமாக கொண்டு பூபாரத்தை வந்து பண்ணி மகானான உத்தவனுக்கு உத்தோபதேசம் பண்ணி வைகுண்டத்தை வந்தால் அப்பேற்பட்ட பரமாத்மா கிருஷ்ணன் 2 ஸ்லோகத்தில் தசமஸ்கந்த சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார் நாராயண பகவான் சுகாச்சாரியார். அதை விஸ்தாரமாக கேட்க ஆசையோடு கூட பரீட்சித்து பிரச்சனை பண்ணுறதும் மகான் சுகாச்சாரியார் அந்த கிருஷ்ண சரித்திரத்தை சொல்கிறது நாளை தெரியும். ஜானகி ஜீவனஸ்மரணம். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ நாராயணானந்த ஹரே நரசிம்ஹா பிரஹ்லாதவாதாஹர ஹே கிருபாளோ जिह्वे सदा एवं भजसुन्दराणि कृष्णमानि कृष्णस्य मनोहराणि समस्तभक्तार्तिविनाशनानि गोविन्द दामोदर माधवेति गोपिका जीवनस्मरणं जानकी जीवनस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः परमहंसराकृतिं सौन्दर्यसारस्वरूपस्वं वन्दे नन्दात्मजमान् आत्मरामाश्च मुनयः निर्गन्था अपि वृक्रमे कुर्वन्ति आयतिकीं भक्तिं नित्सम्भूतगुणोहरिः हरेः गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगात् महदाख्यानं नित्यं विष्णुजनप्रियः योऽन्तः प्रविश्य मम वाचि मां प्रसप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरः स्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् अभिक्षणार्थं करयन्ति ये त्वाम् आप्लावयन्तं विशदैर्मयूखैः वाचां प्रवाहैः अनिवारितैस्ते मन्दाकिनीं मन्दयितुं क्षमन्ते अद्वैतार्णवपूर्णचन्द्रम् अभिधापद्माटपी भास्करं विद्वत्कीर्तिसमच्युताङ्घ्रिगुणं प्रज्ञेटिरक्षार्थं प्रद्याभिद्य समस्तवेदपठन प्रोद्यद्विवेकालयं सिद्ध्यद्भागवतं परात्परगुरुं श्रीशङ्करं तं भजे. बुद्धिं बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. श्रीपदियार श्रीमन्नारायण कृष्णावतार பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் 105 வருஷத்தில் பகவான் செய்த லீலைகளை சுருக்கமாக 2 ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணி நிறுத்தினமிருந்தும் பூர்வ கதை. அதற்கு மேலே மகாராஜா பிரஷ்னம் பண்ணுறார். பரமாத்மாவுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டேன், அதை விஸ்தாரமாக சொல்லணும். விஸ்தாரமாக கேட்க எல்லாருக்கும் புரியுது. நிவృத்த தருஷைஹி உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்வஸ்திரமணோபிராமாத் கௌத்தமஸ்யோ குணான்வாதாத் பான்மரஜ்யேத வினாபசுக்யாத். பிராணிஹிம்சம் பண்ணுறவனை தவிர பாக்கி ஆண்கள் எல்லாருக்கும் பரமாத்மாவுடைய சரித்திரத்தை கேட்டது போகிறோம்னு வர திருப்தி வராது. கேட்டுட்டே இருக்கணும். நிவృத்த தரிசை உபயோகமாக எந்த விதமான ஆசையும் இல்லாமல் ஞானம் வந்தவா நீங்கள் விடாமல் அதை காணம் பண்ணிருக்கு. பெருவிப்பணிக்க வளர்ந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மோட்சகாமெல்லாம் இந்த பகவத் சரித்திரத்தை மேலும் மேலும் கேட்கணும்னு ஆசைப்படுவார்.
மோட்சத்தை பற்றி ஆசைப்படாமல் உலகமே பெருசுன்னு வச்சுருக்கவா கூட அந்த கிருஷ்ணன் சரித்திரத்தில் போதுங்கிற மனசு வர்றதில்லை. ஏன் சோத்திரவனும் கிருஷ்ணனுடைய சரித்திரம் காதுக்கும் மனதுக்கும் இனிமையாக இருக்கிறதுனால அதை இப்போதும் கற்றுருக்கணும்னு உலகையில் அபிப்பிராயம் கடுமையாக இருக்கிறவாள் கூட பிரியம் இருக்கும். அதனால் பகவத் சரித்திரத்தை கேட்டு போகிறோங்கிற எனவே உங்களுக்கு வராததும் எனக்கு மட்டும் வருமா, நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும். அதோட எங்கள் குலதெய்வ சரித்திரம் பிதா மகாமே சமரே அமரஞ்சயைகி தேவவிரதாத்தியசைத்தமிங்களைகி நிருத்தயம் கௌரவசைன்யசாகரம் நத்வா ஆதரன் மத்வதம் ஸ்ம பிரவாகா. அந்த கௌரவ சைன்யம்ங்கிற கடலில் திமிங்கலம் பெரிய மீன்கள் மாதிரி பீஷ்மர் துரோணர் வேளாடு. அப்பேற்பட்ட சமுதிரத்தை அனாயாசமாக தாண்டினது இதனால் குலதெய்வமான கண்ணுடைய திருவடையை உத்தமமான உடமாக கொண்டு தாண்டினான். அந்த குலதெய்வ சரித்திரத்தை விஸ்தாரமாக கேட்கணும். அதோட என்னுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன். விப்ரோட்டமிதம் மதங்கம் சந்தான வீதம் குருபாண்டவானாம் யுகோபா குக்ஷிங்கதாத்திரா மாதுஷ்டமே சடங்கதாயா. எங்கள் அம்மா நான் அஸ்வஸ்தாமான விஷயத்தினால வந்து போனபோது சரணாகதி பண்ணி காப்பாற்றணும் பண்ணும்போது எந்த பிரபு கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்து சக்கரத்தாழ்வான அந்த அஸ்திரத்தை அடக்கி உத்தமமான கட்டாட்சத்தினால 10 மாதம் என்னை ரட்சித்தாலும் அந்த பகவான் என்னென்ன திருத்தம் பண்ணான்னு விஸ்தாரமாக கேட்கணும் ஆசை. அது விஸ்தாரமாக சொல்லணும். மகாராஜா 5 நாளைக்கு முன்னால் இந்த பசிதாகத்தினுடைய கொடுமையினால் இந்த பாம்போட சலத்தை போட்டு பிரம்மசாபத்துக்கு ஆளானார். அது மாதிரி மகாராஜாவுக்கு பசி பொறுக்காதுன்னு நினச்சி நீங்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டாளா. நைஷா அதி துஸ்தகாட்சுத் மாம் தெக்தோதம் விவாததே பிபந்தம் தொன்முகாம் பவத சுதம் கரிகசாமிருதம். கடுமையான பசிதாகம் தீர்த்தம் கூட சாப்பிடாத என்னை இப்பொழுது மாட்டி எடுக்கவில்லை. என்ன காரணம்? உங்களுடைய வாக்கிலிருந்து அமிர்தமாக கிருஷ்ண சரித்திரம் எடுத்தனால அதை சாப்பிட்டுன்ற எனக்கு போதுங்க தேவையில்லை, விஸ்தாரமாக சொல்லணும். ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் இல்லாமல் கதை கேட்கிற போது இவன் உற்சாகமாக கேள்வி கேட்கும் போது சந்தோஷத்தோடு அதை கொண்டாடினார் சுகாச்சாரியார். என்ன கொண்டான்? ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் போய் சொல்லி இந்த விஷயத்தை பல பேர் பின்னால் கேட்பார். எல்லாருக்கும் க்ஷேமம். இந்த பகவத் கதை பகீரதம் கங்கையை கொண்டு வந்தான். அவனும் அவனை சேர்ந்தவர்கள் மட்டும் கரையினா பின்னே வந்த நாமெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணி புத்த தானங்கள் பிண்டதானங்கள்லாம் இதற்கு செய்து க்ஷேமத்தை அடையணும். அது மாதிரி இந்த நீ கேட்ட கல்வியினால் நாம் பதில் சொல்கிறதுனால அநேகம் பேர் கேட்கணும். பக்தாரம் ருட்சகம் ஸ்ரோது ஆத்மாத்திரம் சொல்லிக்கொண்டு கசைய ஆரம்பித்தார். கடுமையான துஷ்டர்களுடைய சுமை தாங்காமல் பூமிதேவி பசுரூபம் எடுத்து போனார். அதே மாதிரி தேவதைகள் அவிர்வாகம் இல்லாமல் பரமாத்மாவுடைய தியானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனை நாடு குறை சொல்ல வந்திருக்கார். பூமிதேவி பசுரூபம் தாங்கின பூமிதேவி பிரம்மதேவனிடத்தில் தன் கஷ்டத்தை விண்ணப்பிக்கிற காலத்தில் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குறதுக்கு சக்தி உருவாயிருப்பன தான் இருக்கு. அவனுடைய திவ்யசந்நிதி போய் க்ஷீராப்தி கரை போய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிக்கொண்டு பூமிதேவியும் தேவதைகளையும் அழைச்சிக்கொண்டு
க்ஷீணாப்தீதனம் வந்தாள், நமஸ்காரம் பண்ணாள். பொழுதுதோக்கத்தினால பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி புருஷம் பொழுதுதோக்தேன உபதேசமாகிதாக. பொழுதுதோக்தம்னா அந்த புருஷங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஸ்திரீ சுக்தம் இருக்கோன்னு நினைப்பாள். புருஷ சுக்தங்கிறதுக்கு புருஷு சேரதே இது புருஷா. ஜீவாத்மாக்களுடைய